அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே யாரையும் எதிர்த்து நின்னோ அல்லது வெறுத்தோ யாரையும் பேச மாட்டாங்க. மகர ராசிக்காரங்க மற்றவர்களை கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க. அதிகமாக புரிதல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல அவங்க உற்சாகமாக வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் எது, எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசி இருந்தாங்களா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் எது, எந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நம்ம மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பூமிக்குரிய ராசி. அதனால்தான் மற்ற பூமிக்குரிய ராசிகளான ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்களுடன் இவங்களுக்கு சிறப்பான பொருத்தம் இருக்கும். நீர்மோர் ராசியான கடகம், மீனம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இந்த ராசிக்காரர்களோட நீங்கள் கூட்டாக சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது வியாபாரம் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி இவங்க கூட கூட்டாக சேர்ந்து நீங்கள் தொழில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தா வழக்கறிஞர். வழக்கறிஞர் தொழில் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில். நீங்கள் வாதாடுவதில் வல்லவராக இருப்பீங்க. பேச்சு திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கறிஞர் துறை ஏற்ற துறையாக இருக்கும். இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால மேலும் மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி அதிகமாக உணவு சம்மந்தமான தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனாலையும் மேலும் உங்களால் சிறப்பாகவும் வர முடியும். ஏன்னா உணவு சம்மந்தமாக உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். உணவு சமைப்பதுலேயும் சரி, அதே மாதிரி சாப்பிட்றதுலேயும் சரி உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறதுனால இந்த துறையில் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் உங்களால் நிச்சயமாக மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். இந்த தொழிலையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நிலக்கரி, இந்த துறையிலையும் தேர்ந்தெடுக்கிறதுனால உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையிலையும் வர முடியும். சுரங்கம் சம்மந்தமான வேலைக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா நிச்சயமாக அந்த வேலையில் உங்களால் நல்ல ஒரு பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக வழக்கறிஞராக செயல்படுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் மகர ராசிக்காரங்கள் வழக்கறிஞராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தா இந்த தொழிலெலாம் ரொம்ப ஏற்ற தொழிலாக இருக்குது. அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்ற தொழில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 டைம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போது உங்களுடைய மனதுக்குள்ளே நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வச்சுட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாங்க, நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு வேறு என்னென்ன தொழிலில் ஏற்ற தொழிலாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க அதிக இரக்க சுபாவம் கொண்டவங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, ரொம்பவும் பயப்படுவாங்க. மற்றவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவாங்க. தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். செலவை குறைத்து கொள்வாங்க. அதிகம் பேச மாட்டாங்க. பேச ஆரம்பித்தால் நிறுத்தவும் மாட்டாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் பெரியவர்களை மதித்து நடப்பதிலையும் இவங்களுக்கு நிகர யாருமே இல்லைன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இவங்க ஒரு இரக்க சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்களுடைய சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக நினைத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்ற தொழில் என்ன அப்படின்னா
அப்படி சொன்னோன்னா, எந்த தொழில இவங்க முழு ஈடுபாட்டோட இறங்கி செய்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து போவதற்கான குணம் இவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா தொழில்லையுமே இவங்கள் வந்து லாபத்தை எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. எந்த தொழிலில் செய்தாலும் அதில் நஷ்டம் அடைய மாட்டாங்க. தர்மம் செய்யவும் அஞ்ச மாட்டாங்க. அதே மாதிரி செலவை வந்து குறைக்க முடியாது. செலவை வந்து தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் பாதி நேரத்தை இவங்க செலவழிச்சிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சுய தொழில் அப்படிங்கிறது ஏற்ற தொழிலாக தான் இருக்கும். கடுமையான ஒரு உழைப்பாளியாகவும் இருப்பாங்க. கலைநயம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு கலைஞராக இருப்பாங்க. நிறைய டிராயிங் வரைகிறதுல, அதே மாதிரி நிறைய ஒரு புது புது வித்தியாசமான பொருள்கள் தயாரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த தொழிலெலாம் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமையும். கலைத்தொழில், கலைநயமிக்க பொருள்களை தயாரிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி எழுத்தாளர் துறை, இந்த துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். இந்த தொழிலை ஏற்று செயல்படுறதுனாலையும் உங்களால் நிச்சயமாக மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி சோசியல் மீடியா, சமூக ஆர்வலர் துறை, இந்த துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். இதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்படுறதுனாலையும் மேலும் மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி கதாசிரியர், இந்த துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். இதிலையும் உங்களால் சிறப்பான பெயர் புகழ் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதகன்படி உங்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்குதோ அதை வைத்து தான் உங்களால் முழுமையாக கணித்து சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான். ராசியில் உத்திராடம் 2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜினியரிங் துறை, இந்த துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை. இன்ஜினியரிங் அதாவது இரும்பு சம்மந்தமான வேலையெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமைந்திருக்கு. சில பேர் வெல்டிங் பற்ற வைக்கிறது, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான ஏதாவது கம்பெனியில் வேலை செய்கிறது, மெக்கானிக்கல் ஒர்க்கு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற துறை தான். இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால மேலும் மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி சில பேர் பிக்டர்ஸ், இந்த மாதிரி துறையும் உங்களுக்கு ஏற்ற துறையாக தான் அமைந்திருக்கு. இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறதுனாலையும் உங்களால் நல்ல ஒரு லாபம் பெற முடியும். மேலும் மேலும் உங்களால் சிறப்பாகவும் வர முடியும். அதே மாதிரி நீதிபதி, வழக்கறிஞர், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். இந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் அல்லது இந்த தொழில் சம்மந்தமாக ஒர்க் செய்கிறதுனாலையும் மேலும் மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். இந்த சம்மந்தமான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறதுனால அதிக லாபம் உங்களால் பெற முடியும். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலக்கரி தொழிலில் நீங்கள் ஈடுபாடு அதிகம் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறதுனாலையும் உங்களால் அதிக ஒரு லாபம் பெற முடியும். அதே மாதிரி விவசாயத்துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். விவசாயம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி விவசாயத்தில் இறங்கி தான் உணவு தானியங்களில் வாங்கி விற்பனை செய்கிறது, அதே மாதிரி உணவு தானியங்கள் சம்மந்தமாக ஏதாவது தொழில் செய்கிறதுனாலையும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். உணவு சம்மந்தமான வேலைகளில் ஈடுபடுறதுனாலையும் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி இந்த துறை, விவசாயத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறதுனால உயர்ந்த பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இறக்க சுபாவம் அதிகம் இருக்கிறதுனால ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தலாம். ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துனீங்கன்னாவும் அதன் மூலியமாகவும் உங்களால் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும். உங்களுக்கும் அதில் ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தலாம். இதை வச்சு நடத்துறதுனால உங்களுக்கு நிறைய மன நிம்மதியும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆர்வமும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுறதுனால மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி அவிட்டம் 2-3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இன்ஜினியரிங் சைடு ஏற்ற தொழில். அதே மாதிரி தொழில்துறை, ஓனாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஓனாக ஏதாவது கலைநயமிக்க பொருள்களை வாங்கி விற்பனை செய்கிறது அல்லது நீங்களாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற துறையாக அமைந்திருக்கு. காவல்துறையும் ஏற்ற தொழில் தான். இராணுவத்துக்கு போகணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் போய் செய்கிறதுனால முழு ஈடுபாட்டுடன் ஈடுபடுவீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய ஒரு லாபம் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். இந்த துறையில் ஏதாவது ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால மேலும் உங்களுக்கு மன அமைதியும் மேலும் மேலும் முன்னேற்றமும் கிடைக்கும்.
பேத்துக்கு ப்ரெஷ்ஷு வைக்கணும், அதில் வந்து நல்ல ஒரு லாபம் பெறணும். அதே மாதிரி உங்களுக்கு கலைநயத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் சில பேர்த்துக்கு ஆர்வம் இருக்கும். ப்ரெஷ்ஷை வச்சு நடத்துறதுனால மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.